அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா. என்னடா நடந்துக்கிருக்கீங்க? எதுக்கு அருவத்துக்கு அவங்க இடத்துல வச்சுக்கிருக்கீங்க? அது வீட்டு பக்கம் போங்க, நான் பெற வந்து சொல்றேன்னு சொல்லி சொல்லிச்சு. அது எங்க போச்சுட்டே தெரியல. வீட்டுக்கு வந்தா எப்படி வந்து நிக்கிறிய? என்ன என் கழுத்துல இருந்து அருவா வேணுங்கடா. இங்க பாரு, ஆக்டிவா ஸ்கூட்டி இன்ஜின் தல வாய் பொத்திடுது. அது ஆக்டிவா ஸ்கூட்டி இன்ஜின் தலையா? என்ன வாய பொத்தி, வாய் பொத்திட்டு பேசாமது. இங்க என்னதாமடா நடக்குது? ஏன்டா அப்படி செய்றீ? என்ன இங்க பாரு, தேனை தச்சு இப்படி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இது. கேள்வி கேட்ட வந்தேன். என்னடா சொல்றிய? சொல்றது விளங்குறமாய் சொல்லுங்கடா. ஏய், கை நீட்டி காசு வாங்குறீங்க, காசை பத்திய இவரு சொட்ட வாய பொத்திட்டு நில்லு. என்ன எப்ப என்ன உன் காசுதே உனக்கு பெருசா தெரியுதோ? பாட்டி சொல்லுங்க. பாட்டி, நீங்க நம்ம ஊர் வைத்தியச்சி தானே? என்ன சோழி? என்ன வைத்தியச்சி ஐயா? ஐயா முதல்ல மன்னிச்சுக்கிறியா? ஏன் பாட்டி ஏன்ட மன்னிப்பு கேக்குறிய? நீங்க என்ன செஞ்சியா? ஏ கிளவி, கை நீட்டி காசு வாங்கின? கை நீட்டி காசு மட்டுமா வாங்கினேன்? நீ என்ன சொன்னி? அது கேட்டதுனால நடுத்தரவு நிக்கிறேன். ஐயா நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன். அம்மா பெரிய தப்பு பண்ணிருக்கேன் இப்ப தாமியா விளங்குது. இதை நான் சொல்லி போறணும். யாதான் சொல்றேன், ஒரு பொம்பளை பிள்ளைக்கு குழந்தைதே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பிறந்து வளர்ந்ததுக்கே. அதே மாதிரி புருஷ பொண்டாட்டி வாழ்க்கைக்கு அர்த்தமும் ஒரு குழந்தைதே. அந்த விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்பு செஞ்சியா? உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். என் மக ஒரு பொட்ட பிள்ளைய பெத்து என் கையில கொடுத்துட்டு அவன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாண்டு. என் பேத்திய நாந்தே வளர்க்குறேன். அந்த பிள்ளை இப்பதே வயசுக்கு வந்துச்சு. வயசுக்கு வந்து 1 மாசந்தே ஆகுது. அந்த பிள்ளைய இவங்க கடத்தி வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து கொடுத்து கலக்கி கொடுக்க சொன்னாங்க. கேளு, என் பேத்திய கடத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா எனக்குன்னு உறவுன்னு சொல்லிக்க அவள் ஒருத்தி மட்டும்தான் இருக்கா. அவளை கடத்தி கொண்டு போய் நாங்க நாசம் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. எனக்கு வேற வழி தெரியாம உன் பொண்டாட்டிக்கு அந்த மருந்தை கலக்கி கொடுக்கலாம்னு வந்தேன். ஓமியத்துல அந்த மருந்தை கலக்கி கொடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி கலக்கவும் செஞ்சேன். ஆனா உன் பொண்டாட்டிக்கு அதை கொடுக்கலையா? கடைசி நிமிஷத்துல என் மனசு ஒப்பவே கிடையாது. ஏன்னா நானும் ஒரு பொம்பளை, எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. என் மக பெத்ததும் பொம்பளை பிள்ளை. இத்தனை பொம்பளை பிள்ளையும் பார்த்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இப்படி செய்யறது ரொம்ப தப்புன்னு என் மனசாட்சிக்கு பட்டுச்சு. அவங்க முன்னாடி கொடுக்குற மாதிரி நாடகத்தை போட்டு, ஆனா அதுல நான் வேற மருந்தை கலக்கி கொடுத்துட்டேன். அந்த மருந்து வயிற்று வலி வர மருந்து. அதையும் பொண்டாட்டி கலக்கி கொடுத்தா அன்னைக்கு வயிற்று வலி வந்தது. உன் பொண்டாட்டி ஒரு புள்ள இல்லையா, எத்தனை புள்ள வேணாலும் பெத்துக்கலாம். அந்த பாக்கியம் உன் பொண்டாட்டிகிட்டே இருக்கியா? என்ன பாட்டி சொல்ற? நெசந்தாமியா, நான் அந்த மருந்து கலக்கி கொடுக்கல. ஏன்னா எனக்கும் தெரியும்யா, புள்ள இல்லாதவங்களோட வழி என்னட்டு தெரியும். இந்த உலகத்துல இயற்கையாவே சில பேருக்கு புள்ள இல்லாம இருக்கும் போது செயற்கையா மருந்து கொடுத்து புள்ள இல்லாம செய்யற அளவுக்கு அப்படி கேடு கட்டவன இல்லையா? அப்பா உன்ட்ட அப்பவே என்னையா சொன்னேன்? இந்த கிளவியெல்லாம் நம்பாதுன்னு சொன்னா இல்லையா? பாத்தியா, சரியா நேரத்துல வந்து ஆப்பு வச்சு விட்டான். டேய் இன்ஜின் வாய் பூத்திட்டு. அப்ப நெசமாவே எனக்கு குழந்தை பிறக்குமா? குழந்தை பிறக்குமா? கண்டிப்பா பிறக்கும்யா. நீங்க உங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சு எண்ணி 2 மாசத்துல அந்த பிள்ளை மாசம் ஆகும்யா. அந்த பிள்ளை உடம்ப நான் பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. நீங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கலைங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிப்பா உன் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கும்யா. எனக்கு குழந்தை பிறக்குமாண்டா? அதுவாதனே, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நல்லவங்களுக்கு என்னைக்குமே சோதனை வரத்தானே செய்யும். ஆனா கடவுள் கைவிட மாட்டாரு. என்ன நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டா. ஒருவேளை என் தேனை விட்டு போயிருந்த இந்த விஷயம் தெரிஞ்சுக்காமலே போயிருந்துருப்பல. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தாமியா. மறுபடியும் என்னை வந்து மிரட்டினாங்க. குடுத்தியா இல்லையாண்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை நீ குடுக்கலண்டா மறுபடியும் பேத்தியை கடத்தி கூட்டு போறேன்னு சொல்லி மிரட்டினாங்க. எப்படியாவது பொண்டாட்டிட்டு இந்த உண்மையை சொல்லி போடலாம்னு பார்த்தோம்யா. ஆனா முடியாம போயிடுச்சியா. ஐயோ, உனக்கு அப்படி என்னையா செஞ்சோம் நாங்க? சொல்லுவாப்போ, ஏதாவது உனக்கு தேவையாவது ஏதாவது செஞ்சுட்டோமா நாங்க? கை நீட்டி உன்கிட்ட காசு வாங்கணும், அந்த காசை கொடுத்துருவேன் தானே சொன்னேன். நான் என்ன கடை கூட ஆரம்பிக்கலையா? உன் காசு நீயே வச்சுக்க. எனக்கு என் பொண்டாட்டிதே முக்கியம். எனக்கு கடையே வேணாம், ஒண்ணு வேணாம். நான் வீடு கூட கட்டவே இல்லை. ஏன் அப்படி இருக்க? அப்படி என் பொண்டாட்டி உனக்கு என்னதையா செஞ்சா? உன் பொண்டாட்டி உனக்கு கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை பார்த்துருக்கா தெரியுமா? அதெல்லாம் சும்மா இருக்கணுமா பாத்துக்கிட்டு? என் மையன் பொண்டாட்டி வேலை ஆசைப்பட்டான். அதை நடத்தி வைக்கிறதுக்காக இப்படிலாம் செஞ்சேன். என் மையனுக்கே கிடைக்காத அவ உனக்கு மட்டும் எது கிடைக்கணும் இப்படி செஞ்சேன். அவனே வர்ற கோதுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனா இப்போதைக்கு என்னால எதுவும் செய்ய முடியாம போறேன். இப்படிப்பட்டவனுக்கு கண்டிப்பா ஏதாவது தண்டனை கொடுத்ததே ஆகணும். நாங்க கொடுத்தா சரியா வராது. அதுல பாதிக்கப்பட்ட நீதே தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை கொடுக்க போற? இவங்கள நம்ம என்னதே தண்டிச்சாலும் அவங்க எந்த விஷயத்திலுமே சரிப்பட்டு வரமாட்டாங்க. தண்டனை கொடுக்கும் போதுதான் அவங்களுக்கு இன்னும் வெறி அதிகமாகும். தண்டனையே கொடுக்க வேணாம். இந்த நாய் குற்ற உணர்ச்சியிலே செத்து போகட்டும். எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கும் சொன்னதுனால.
கையெல்லாம் தூக்காதப்பா யாருக்குப்பா. இல்ல பாட்டி, ஒருவேளை அவன் சொன்னான்ற ஒரு காரணத்துக்காக என் பொண்டாட்டிக்கு எதையாவது மருந்து கலக்கி கொடுத்துருந்தீங்கன்னா நேசமாவே என் பொண்டாட்டினால புள்ள பெத்துக்க முடியாம போயிருந்திருக்கும்ல. உங்க மனசு யாருக்கும் வராது பாட்டி. ரொம்ப நன்றி. எனக்கு நன்றி சொல்லக்கூட நியாயப்படி பார்த்தா என்ன அடிச்சுதாப்பா நீ கொல்லணும். அவன் சொன்னான்ற பேச்சில கேட்டுக்கிட்டு நான் ஆடணும்ல, அது ரொம்ப பெரிய தப்புப்பா. உணர்ந்துட்டேன்ப்பா. ரொம்ப நன்றி பாட்டி. இங்க பாரு, நீ கொடுத்த காசா இன்னும் 2 நாள்ல உன் வீடு தேடி வந்து கொடுத்துருவேன். என்ன, நான் கடையும் வைக்கல, வீடும் கட்டல, இருக்கிற வீட்லயே வச்சு நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். என்ன, இனி உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு என் பொண்டாட்டி கூட நான் நிம்மதியா இருக்கணும். விட்டு தொலைங்க. பணமா நிம்மதியான்னு கேட்டா நிம்மதியே முக்கியம். பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், நிம்மதி அப்படி கிடையாது. விட்டுருங்கடா, விட்டுருங்க. அவன் பண்ண அதே தப்பு நம்மளும் பண்ணக்கூடாது. விட்டுருங்க. எப்படிங்க விட சொல்ற? இம்மா போய் தப்பு பண்ணிட்டு எப்படி ஈஸியா விடணுமா? ஏதாவது தண்டனை கொடுக்கணும். பேசாம இன்ஸ்பெக்டர் இசை கிட்ட சொல்லி உள்ள தள்ளிடுவோமா? குழம்பு ஏச்சுண்டி சொல்லி. இல்லை வேணாமடா, விட்டு தள்ளுங்க. ஒருத்தவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள மன்னிக்கிறதுதே மனிதாபித்தனம். திருவள்ளுவர் சொல்லல, இன்னா செய்தர் ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்து விடல். அப்படிதான்டா, விட்டு தள்ளுங்க. இந்த மாதிரி பண்ற தப்புக்கெல்லாம் நாம தண்டனை கொடுக்கணும்னு இல்ல, கடவுள் தண்டனை கொடுப்பாரு. அவங்க மனசாட்சியே தண்டனை கொடுக்கும். விட்டுரு. யோ சொட்ட, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தப்பு செஞ்சிருக்கோம்னு நினைச்சு நீனே வெக்கப்பட்டு கூணி குறுக்கி நிக்கணும். பாத்தியா? செத்துரு. இந்த வார்த்தையை கேட்டு இப்ப செத்துரு. இதுக்கெல்லாம் நீ ரொம்ப அனுபவப்ப. என்ன போய்த்தல ஆக்டிவா ஸ்கூட்டி இன்ஜின் எந்திரி. இனி ஊருக்குள்ள போற வர பொம்பளை பம்புல நீ ஏதாவது செய்யி, நீ வேற மாதிரி பாப்ப. ஆடு மூஞ்சி மண்டைய பாரு, கண்ணாடி ஆகணும். ஆக்டிவா ஸ்கூட்டி இன்ஜின் பாத்தீங்களா? அப்படித்தான் இருக்கும் தானே. அப்பா சொல்லிட்டு ஆக்டிவா ஸ்கூட்டி இன்ஜின் கூட பார்க்க அழகா இருக்கும். இவன் மண்டைய பாரு. ரொம்ப பேசுறீ என்ன? அப்புறம் இதுக்கு சேர்த்து அனுப்பிய கிளிப்பாங்க. பா முடிக்கிட்டு. உனக்கு மட்டும் எப்படி அந்த மாதிரிலாம் கண்ணாடி கிடைக்குது? அவன் மண்டையும் கண்ணாடியும் பல்லும் பாரு. உன் பல்லுக்குலாம் ஏதாவது பொம்பளை பிள்ளை ஃபர்ஸ்ட் பின்னாடி வருமாடா? பொம்பளை பிள்ளைய ஒரு பொட்டை நாய் கூட பின்னாடி வராது. பாக்குறியா? பாக்குறியா எத்தனை நாய் என் பின்னாடி வர வச்சு காட்டுறேன். நீ பாக்குறியா? அப்ப கூட நாயத்தே வர வைப்பேன்னு சொல்ற. என்ன வேக்கம் கட்டவனே? எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லணும் முடி. சொல்ல வைப்பேன். என்ன வரட்டா? ஏ கிரட்டி கிழவி, அப்பவே என் அப்பன் சொட்ட கிட்ட சொன்னேன் இந்த கிழவியை நம்பாதேன்னு சொல்லி. நம்பினானா மிளகா அரைச்சிட்டியா? நல்லாரு. இருந்தாலும் பேத்தி சும்மா விட மாட்டேன். ஓ, பேத்தியை சும்மா விட மாட்டீரோ? உன் பொண்டாட்டிட்டு கூட உன்னால வாழ்க்கை நடத்த முடியாத அளவுக்கு செஞ்சு விட்டுருவேன். என்ன போ. என்ன மிரட்டி பாக்குறீரோ? வெட்டியும் பாப்போம். அவன் மூஞ்சியும் முகரக்கட்டையும் என் மூஞ்சிக்கு என்ன முகர கட்டிக்கு என்ன குறைச்சல்? நான் அப்படி சொடக்கப்பட்ட எத்தனை பேர் பின்னாடி வருவாங்க தெரியுமா? ஏதாவது அசிங்கமா கேட்டுருவேன். கூட்டிட்டு போ. மொள்ள மாதிரி முடிச்ச வைக்கி கேப் மாதிரி. நல்லா இன்சல்ட் பண்ணிட்டியடா. இந்த இன்சல்ட் பண்ணதுக்குலாம் நீங்க பதில் சொல்லணும். சொல்ல வைப்பேன். சரி, நீங்க பொத்திக்கிட்டு போங்க. சரியா, நான் கிளம்புறேன். பேத்தி ஒத்தையில கிடப்பா. சரி பாட்டி. உங்களுக்குலாம் அப்படி என்னதான் செஞ்ச? எனக்கு ஒண்ணுனா பார்த்து பார்த்து சரிய. அப்பா அம்மா இல்லாம அனாதையா வளர்ந்த வேண்டாம். நாங்க எப்படி அப்படி இருக்கீங்க? அண்ணன் என்ன இப்படி சொல்ற? அப்படிலாம் இல்ல. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா பாத்துக்கிட்டு இருப்போமா? உனக்குன்னு இல்ல, நம்ம குடும்பத்துல யாருக்கு எத்தனை பேருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். நீ பாத்துட்டு சும்மா இருக்கதே நாங்களா இருக்கமோ அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உனக்கு ஒண்ணுனா நாங்க வந்து நிக்கிறோம், நாளைக்கு எங்களுக்கு ஒண்ணுனா நீ வந்து நிக்க மாட்டியா? உசுர கூட கொடுப்போம்டா. ஆனா ஒண்ணுடா, எனக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம். தெரிஞ்சா அவ ரொம்ப ரொம்ப கோவப்பட்டு ஏதாவது செஞ்சிருவான். ஆனா எனக்கு இந்த விஷயம் ரொம்ப சர்ப்ரைஸா தெரியணும். கண்டிப்பா என் தேனுனால குழந்தை பெற்றுக்க முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. வருத்தப்படாத நீ. இங்க பாரு, நாங்க இருக்கிற வரைக்கும் எதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு கவலைப்பட்டு இருக்காது. என்ன வாழ்க்கைண்டா பிரச்சனை இருக்கதையும் செய்யும். எல்லாத்தையும் சமாளிச்சு மேல வர்றதையும் வாழ்க்கை. புரிஞ்சு நடந்துக்க. நீங்களா இருக்கிற வரைக்கும் இனி சந்தோஷத்துக்கு குறைச்சலே இருக்காதுடா. நம்ம எப்போதுமே இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். கண்டிப்பா இருப்போம்னே. நம்மள பிரிக்க ஏமா வருவியா? வந்துட்டான். இலை, அது எப்படிடா எங்க போனாலும் நீ மட்டும் முன்னாடி வந்து நிக்கிற? இங்க பாரு, இப்ப அவர் இங்க வந்தது யதார்த்தமா நடந்த ஒண்ணு. என்ன
இதை வச்சுக்கிட்டு தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அம்புடுதே. அது எப்படி அது அர்த்தமா இருக்கும்? அவன் என்ன வெத்தலை பாக்க வச்சு ஆஸ்பத்திரிக்கு வான அழைச்சாங்களா இல்ல சொந்தக்காரங்க ஏதாவது உள்ள இருக்காங்களா? உனக்கு அறிவு இருந்தா நீ இப்படி கேப்பியா? மண்டைக்கு களிமண் தானே இருக்கு, அதனால நீ இப்படி தான் கேப்ப. ஏய், என் பிள்ளைக்கு மரியாதை கொடுறி. மாமியாரே, இந்த உலகத்திலேயே மரியாதை கேட்டு வாங்குறாரு உங்க பிள்ளையும் நீங்களுமே. மரியாதைலாம் தன்னால வரணும், மனசுல இருந்து. ஒருத்தவங்க கிட்ட கேட்டு அதெல்லாம் வரக்கூடாது. இது கூட தெரியல. என்னத்த சொல்ல, ரொம்ப பண்ணாதானே? அப்படித்தான் பண்ணுவேன். சக்தி, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? நீங்க மட்டும் சரியான நேரத்துல இசையக்காவை இங்க வர வைக்கலண்டா இன்னைக்கு தேனக்கா புடைச்சு பாலம் கூட தெரியல. அந்த விதத்துல உங்களுக்கும் செல்வா மாமாக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக செல்வா மாமா உங்களை இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வர வச்சாரு. நன்றிலாம் தேவையில்லை தமிழ். ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம நல்ல மனசோட பண்ணினா போதும். அதுக்காக நம்ம நன்றி யார்கிட்டையும் எதிர்பார்க்க கூடாது. இந்த குணந்தை உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு குணம் பிடிச்சிருக்கா? இவ எனக்கு பொண்டாட்டியா இல்ல அவனுக்கு பொண்டாட்டியா? வீடு போறியா நீங்க? இங்கே இருக்கியா? இல்லை ஹாஸ்பிட்டலில் இது மட்டும் வேலை கிடையாது. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? சரி சரி சரி, பார்த்துட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்க. என்ன சரி, நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம். என்னது காலேஜ்ல மீட் பண்ண போறீங்களா? அடியே என்ன என்ன வெண்ணைக்கு நீ போய் அவனை காலேஜ்ல மீட் பண்ணணும்? என்ன என்ன புருஷன் சொல்லிட்டு என்னமா பண்ணிக்கிருக்க? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது தெருவுல தான் போய் பிறக்க போகுமா? அந்த மாதிரி தான் இருக்கு ஓம்புத்தி. அவரு காலேஜ் ப்ரொஃபசர், என்னோட சப்ஜெக்ட்ல ஒரு லெசன்ஸ் ஆஃப் ப்ரொஃபஸரா வராரு. என்ன அதுக்கு தான் நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணலாம்னு சொன்னேன். ஓஹோ சக்தி, நீங்க எது பெருசா எடுத்துக்கிறாதீங்க. ஒரு சிலருக்கு சொன்னா புரியும், இன்னும் சிலருக்கு இதுதான் அப்படின்னு நம்ம விளக்க வச்சா புரியும். இன்னும் சிலருக்கு என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி கேட்டகரி தான் சில பேர். நீங்க போங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே. இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறீங்களா? இல்ல என் அண்ணனை பார்க்க போறேன். உங்கள் அண்ணன் இங்கே இல்லையா? இல்ல, ஏதோ பிரச்சனை வெளியே போனாங்க. என் அண்ணன் 3 பேருமே காணோம், 4 பேருமே காணோம். எங்க போனாங்கன்னு தெரியல, அதனாலதான். அப்படியா? சரி போயிட்டு வாங்க. இங்க வாரு, உன் பொண்டாட்டி ஒன்றும் சரியில்லைன்னா இப்பவே கால் கட்டு போட்டாதான் சரியா வரும். நடை கட்டு வீட்டுக்கு. உன் ஃப்ரெண்டா தானே பழகிருக்கா? ஆமா, இப்படி ஃப்ரெண்டா பலரோட கடைசியில முதுல குத்தி விட்டு போவாங்க. வா. சரி தமிழ், நீங்கள் போங்க. உங்கள் அத்தை போயிட்டாங்கல்ல. அவங்க போனா நான் போகணும்னு எந்த அவசியம் இல்ல. இந்த வாய் தான் தமிழுக்கு. போங்க தமிழ். என்ன நீ இழுச்சு பேசிக்கிருக்க? நான் என்ன பேச மாட்டேன்னா அவ என் பொண்டாட்டி. இப்ப எதுக்கு உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது? பொத்திட்டு நில்லு. நீங்க எதை நினைச்சுக்கிறாதீங்க. இரவிங்கு தீவாய் நம்மை சூழுதே, விடியலும் இருளாய் வருதே. வந்து தொலை. இங்க பாரு, அவ என் பொண்டாட்டி ஞாபகத்துல வச்சுக்கொன்ன. காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்த்தேன்னு அவகிட்ட இதை பேசிச்சு பழகிருந்து அப்படிதான். இங்கே பாருங்க, அன்னைக்கே சொன்னதே, எனக்கும் தமிழுக்குமான உறவு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். தேவையில்லாமல் நீங்கள் மனசுல நினச்சி உங்கள் மனசை குழப்பிக்கிட்டு அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. போங்க. பாக்குறபடி பாக்குறேன். என்ன மகளே? அப்ப எப்பவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பியா? சிரிக்கு வந்தா சிரிக்கத்தானே மகளே செய்யணும். என்ன நீ வந்துட்ட? எங்க உன் கூட்டாளி இருக்கா? கூட்டாளி எல்லாம் ஆள் ஒரு திசையில கிடக்குதுங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா, நீ உன் கையால எனக்கு ஒரு இஞ்சி டீ போட்டுதாப்பா. இஞ்சிட்டியா? அப்போ நீ இஞ்சிட்டிக்கு அம்பிட்டு அடிமையா? ஆமாப்பா, உன் இஞ்சி டீக்கு யாரு அடிமை செஞ்சிருவாங்க? நீதே என் மக. ஏ சுஜி, என்னம்மா? எங்க உன் அண்ணங்காரே, உன் அத்தாச்சிக்காரி, அப்புறம் உன் அத்தாச்சியோட அண்ணே, இவங்களாம் காணா? அவங்களுக்கான ஏன்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? எல்லாம் ஆஸ்பத்திரியில தானே கடந்திய, நீ மட்டும் வந்து நிக்கிறியா? தான் கேக்குறேன். நீ எதுக்கே மருமகளை பத்தி விசாரிக்கிற? நீ எல்லாம் விசாரிக்கவே கூடாது. என்ன வெண்ணைக்கு விசாரிச்சிருக்க? யோ என்ன ஆய பத்தி கொடிக்காதரி. அத்தாச்சி ஒரு ஜோடியா ஊர் வரைக்கும் போயிருக்காங்க. அண்ணன் பெரியண்ண வீட்ல இருக்கான். மாமா அப்பதான் இங்க வந்தாரு. குளிச்சுட்டு இருப்பாரு நம்ம. ஓஹோ, சரி இப்ப என்ன வெண்ணைக்கு கேட்ட? யா போயாங்க. அதே உன் மக இஞ்சி டீ கேட்டாலும் போய் போட்டு கொடுப்பா. என் மகன் இஞ்சிட்டி கேட்டா நான் போட்டு தருவேன். நீ என்ன ஒரு போக்க ஒரு தினுசால தெரியற? கொலைக்காதலி குடும்பி அறுத்து விடுவேன். என்னையா மூஞ்ச பத்து விடுவேன். மூஞ்சிய பத்தி போய் குடும்பி அறுத்து போறேன். அத வாங்கிட்டே. ஓ சரிக்கு ஊர்ல இல்லையோ, இப்ப வைக்கிற முடி நீ ஊருக்கு திரும்ப வர்றதுக்கு உனக்கு ஆப்ப. அப்பா, இந்த அம்மாவளை எதுக்குப்பா கல்யாணம் முடிச்ச? அதத்தையும் மகளை நானும் நினைக்கிறேன். பேசாம நீ லாயர் ஆயிடுறியா? லாயர் ஆகி எங்க ரெண்டு பேத்தையும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறியா? உங்க ரெண்டு பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கிறதுக்கு நான் லாயர் பிடிக்கணுமாக்கோ? இல்ல மகளே, நீ லாயர் ஆகி நீ கோர்ட்ல வாதாடி எனக்கும் ஆத்தாளுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. அதே நான் லாயரே ஆமா டைவர்ஸ் வாங்கி தரேன். நீ என்ன சொல்ற? இருந்தாலும் கோழிக்காதலி விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அவையின் காதலி. எப்படிப்பா அப்படி இருக்க? என்ன செய்ய, எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருந்தா நம்ம உருப்பட முடியுமா? குஞ்சில எருமச்சனி அள்ளி ஆப்பிட்டு போயிட மாட்டாங்க. நல்ல சூப்பரா பேசுறப்பா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ மகளே. அப்பா, நான் கல்யாணம் பிரிஞ்சு போனா என்ன பண்ணுவ? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீ எங்க இருந்தாலும் அப்பா உன்னை பார்க்க வந்துருவேன். நான் உனக்கு அப்படி பிடிக்குமா? உன் அண்ணன் மேலேயே எனக்கு பாசதியும், உன் மேலே எனக்கு பாசதியும். பெத்த பிள்ளை மேல அப்பனுக்கு இல்லாத பாசமா? எல்லா அப்பனுக்குமே பெத்த பிள்ளை மேல பாசம் இருக்கும். அதே மாதிரிதான் இப்பதான் ரொம்ப 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 லவ் பண்றேன். நான் உன்னை எப்போதுமே லவ் பண்ணுவேன் மகளே. நீ லவ் பண்ணுவேன், உன் அத்தாச்சி லவ் பண்ணுவேன். என் கோழிக்காதலி மட்டும் லவ் பண்ண மாட்டேன். இப்பதான் இந்த கோழி காதல் முக்கியம். அதெல்லாம் ஒரு தேவைக்கு. சரிதான்ப்பா, சரி சரி, நீ போய் எனக்கு இஞ்சி போட்டு வா. மாப்பிள்ளை வீட்டுல தானே இருக்காரு, பிடிச்சிருக்காரோ? மாப்பிளைக்கு சேர்த்து போட்டு வா. போட்டுட்டு வாப்பா.
சாச்சு என் தங்கச்சிங்க அத்தாச்சி ஊருக்கு போயிருக்காங்க, ஏதோ சோழிண்டு போயிட்டாங்க. மாமா அப்பா கொலையில இஞ்சி டீ வைக்க போயிருக்காரு, அவர் வச்சுட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அத்தை அம்மா ஓடி போயிடுச்சு. ஏய் இல்ல சண்டை போட்டு போயிடுச்சுன்னு அப்படி சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கிறங்க. உங்க அண்ணே அண்ணே பெரிய அண்ணன் வீட்டுல இருக்கேன். மொத்தத்துல இப்ப யாரும் வர மாட்டாங்க அப்படித்தானே? ஆமா அதுக்கு மாமா என்ன நீ இதே மாமா பாசமா இருக்க மாட்டேன்னு சொல்ற, அதே பாசமா இருக்கலான்ட்டு. மாமா இது தப்பு, யாராவது வந்தாங்கன்னா தப்பு தப்பா பேசுவாங்க, வேணாம். ஏன் உனக்கு பிடிக்கலையா? நான் அப்படி சொல்லலையே. வேற வேண்டாமா? அது ஒண்ணும் இல்ல. ஓய் புன சொல்லுங்க மாமா. அடியே ரொம்பதான் லவ் போல. ஆமா ஏன் மாமா மேல எனக்கு இல்லாதல்லவா? இப்பத்தே யாராவது வந்தா பயமில்லையான்னு கேட்டா அது அப்போ இப்போ ரொம்ப பாதுகாப்பா உணர்றேன். என்கிட்ட இருந்து அம்பிட்டு பாதுகாப்பு கிடைக்குதோ? இதே இருக்கல மாமா, அந்த இடத்துல வர அந்த சத்தம் என்ன ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்ண வைக்குது. அடி கள்ளி, ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டு. காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா? திறக்காத சிப்பி என்னை திறந்து கொள்ள சொல்கிறதா? என் நெஞ்சம் மறந்து நிற்கிறது. நான் சிறு குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகையினால் வயதறிந்தேன். என்னை மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா? சைட் அடிக்கிறீங்களோ? சைட் அடிக்க விட்டுட்டு தானே மறுவேலை பாப்பிய. என்னடி ஆளு ஒரு மார்க்கமா இருக்க? சும்மாவே பார்க்க நல்லா இருக்கணும். இல்ல ராத்திரி நேரத்துல எதுக்கு இப்படிலாம்? ஏன் இப்படி வந்தா தப்பா? எனக்கு ஒன்றும் தப்பு கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. ஆனா அப்புறம் ஏதாவது அப்புறம் நீ ஏதாவது திரும்ப அழுவ. இல்ல ஆர்மிக்காரரே, இன்னைக்கு நான் நல்லா சிரிப்பேன். நெசமாவா? ஆமா வந்துட்டு எம்பிட்டு நேரம் நிக்கிறேன், என்னைய கூப்பிட்டு உட்கார வைக்க மாட்டீங்களா? விருந்துக்கா வந்திருக்க? ஏன் விருந்துக்கு வந்தா உட்கார வைப்பீங்களோ? உட்கார வைங்க. ஏ வாரு, நீ அதே வம்புக்கு வார என்ன? என் புருஷன்கிட்ட நான் வம்புக்கு வராம சொன்னா கேளு, அப்புறம் பாத்துக்க. நான் உங்களை காதலிக்கிறேன் ஆர்மிக்காரரே. நீ காதலிக்கிறதெல்லாம் நல்லாத்தே இருக்கு. அப்ப தெரியுதுல, நீங்களும் காதலிங்க. வேணாண்டி, நான் காதலிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் பாத்துக்க. நான் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், சொன்னா கீழு. நான் உங்க பொண்டாட்டி தானே ஆர்மிக்காரரே, இதெல்லாம் என்ன இருக்கு? நான் இப்படி சொல்றேன் தப்பா நினைக்காத என்ன? ஆசைப்பட்டு நெருங்குவேன், பிறகு அழுவ, அப்புறம் வேணான்னு சொல்லுவேன். இது எதுக்கு? ம் எல்லா ஆர்மிக்காரர் அப்படி நினைக்காதீங்க என்ன, நான் அப்படி சொல்ல மாட்டேன். ம் அப்போ ஓகேவா? ஆ, அது மட்டும் வேணாம், மத்ததெல்லாம். ரொமான்ஸ்னா அது மட்டும்தான். ஏன் உங்களுக்கு ஆர்மியில சொல்லி தரலையா? வேற வேற மாதிரி ரொமான்ஸ் பண்ணலாம், எப்படி எப்படியே இருக்கு. ஏன் கண்ணாலே பார்த்து ரொமான்ஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லல்ல. ஆர்மிக்காரரு ஆர்மிக்காரரு சொல்லுங்க. அது அது நான் என்ன கேட்கறேன்னு புரியலையா? மாலை மங்கும் நேரம்